உலகின் மிகப்பெரிய மெழுகுவர்த்தி தாங்கிகள் 777 சேகரிப்பு என முயற்சியில் குமுதினி கோபாலகிருஷ்ணன் உலக சாதனை படைத்துள்ளார். இந்த உலக சாதனை நிகழ்வு கிட்டார் ஆல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் அனுசரணையோடு கிளிநொச்சி முருகண்டியில் மூவரடங்கிய நடுவர் குழாம் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நேற்றிரவு நிகழ்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலக கிண்ண சாதனை புத்தகத்தில் குமுதினி கோபாலகிருஷ்ணன் இடம் பிடித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் டிம் அண்ட் சென்னை டாஃபி 527 மெழுகுவர்த்தி தாங்கிகள் சேகரிப்பு என்ற சாதனையை இதன் மூலம் குமுதினி கோபாலகிருஷ்ணன் முறியடித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டியை பிறப்பிடமாக கொண்ட குமுதினி கோபாலகிருஷ்ணன் கனடாவில் வசித்து வருகிறார். கேண்டில் பியூட்டி நிறுவனத்தின் இயக்குநராகவும் அவர் திகழ்கிறார். தனது 30 வருட கால முயற்சியின் பயனாக தாய்நாட்டில் இந்த சாதனையை நிகழ்த்த முடிந்தமை பெருமைக்குரிய விடயம் என குமுதினி கோபாலகிருஷ்ணன் இதன் போது தெரிவித்துள்ளார். வயசுலேருந்தே இந்த முத்திரையை சேமிப்பு பழக்கம் எனக்கு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுத்து நான் கனடா சென்று முடிய அதை தொடர முடியாமல் போயிட்டுது எனக்கு. ஸோ கனடாவில் உள்ள ஒரு என்ன பொருட்கள் எனக்கு கலெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு யோசிச்சதில் இது கேண்டில் ஹோல்டர் எனக்கு கிடைச்சிது. ஃபஸ்ட்டு ஹேண்டில் யோசித்தேன். அதில் வெரைட்டின்றது கணக்கு இருந்தாலும் தாங்கிகள்ன்றது மிக மிக முக்கியமானது ஒரு ஹேண்டிலுக்கு. அந்த இதில் வருஷம் நான் ஒரு 20, 30, 2, 3 கூட இருக்கும். பாஸ்ட் 30 இயர்ஸை நான் ஃபுல்லாக அதை கலெக்ட் பண்ணினேன். கலெக்ட் பண்ணி ஃபைனலி அது என்ன செய்வோம்னு சொல்லிட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ண எடுத்து அது ஏன் என் தாய்நாட்டில் செய்யக்கூடாது என்று சொல்லி டிசைட் பண்ணி நான் இங்கே வந்தேன். சின்னல இந்த கலெக்ட் பண்ணுற ஆர்வத்தை தூண்டின எனக்கு இந்த ஆசிரியர்